இங்கிலாண்டை பொறுத்தவரையில் வைத்தியம் பார்க்குறேன்டா பைத்தியம் பிடிக்கும். அப்படி கொத்த நாடு தான் இங்கிலாந்து. தயவுசெய்து இங்கிலாண்டில் வாழ்கிற தமிழர்களோ அல்ல தமிழ் டாக்டர்மாரோ என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. இங்கே விடுற பிழை என்னன்றதை எனக்கு திட்ட தெளிவாக விளங்கிட்டு பெரிய ஞானி இவர் கண்டுபிடிச்சிட்டார் என்று நீங்கள் எழுதுறதுல ஒரு நியாயம் இல்லை. ஏனென்றால் இங்கே இருந்து இலங்கைக்கு போய் ஆப்ரேஷன் செய்துட்டு வந்தாக்களும் உங்களில் இருக்கிறீர்கள். சும்மா நாட்டு போலுக்காக கதைக்கக்கூடாது. என்ற கண்ணுக்கு முன்னால் மில்டங்கின்ஸ்லேயே ஒரு ஆள் இருக்கிறார், இலங்கைக்கு போய் ஆப்ரேஷன் செய்துட்டு வந்தார். ஸோ அவர்கள்லாம் வீடியோக்கு வந்து சொல்ல போகிறது இல்லை என்றாலும் இருக்கிறார்கள். அடுத்தது இங்கே டாக்டர்மார் விடுற பிள்ளைகள் பெரிய பிள்ளை, மெயினான பிள்ளை. ஒரு விடயத்தை, அதாவது ஒருவர் நோயாளியாக போனால் அதை கடைசி வரையும் ஒரு டாக்டரை தொடர்ந்து பார்க்குறேன். அதாவது எவன் முதல் பார்க்குறானோ அவன் கடைசி வரையும் அந்த டாக்டர் நிற்க போகிறது இல்லை. மன்னிச்சு கொள்ளுங்க நான் சொல்கிறேன்னுச்சு. இப்போ ஜெர்மனை பொறுத்தவரையில் நான் ஹார்ட் ஆப்ரேஷன் செய்தேன். எனக்கு பாட்டில் படுக்கைகளில் வந்து என்ன வெல்கம் வாங்க என்று கையெடுத்து கதைக்க வந்தவரும் டாக்டர் பெனடிக், ரஷ்யா டாக்டர். என்ன பேர் இருக்க காரணம் என்னென்னா அந்த டாக்டர் என்னோட அப்படியே பயணித்தவர். என் ஹார்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சு கடைசியாக நான் மயக்கம் தெளிஞ்சு முதல் அவரோட கதைச்சு அப்படி ஒரு நிரந்தரமாக அந்த டாக்டர் என்னோட பயணித்தவர். எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சு 6 மாதத்தால் நான் திருப்பி வீட்டை போன அப்புறம் திருப்பியும் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அதே டாக்டரோட கதைக்கிறேன். ஸோ அதான் அங்கത്തെ சிஸ்டம். அந்த சிஸ்டத்தால் அங்கே தெளிவான ஒரு விடயத்தை அங்கே செய்கிறாங்க. அதாவது வைத்தியம் சுத்தமாக இருக்கிறதுக்கு மெயின் காரணம் அதுதான். ஏன்னா ஒரு டாக்டர் ஒரு ஆளோட மட்டும் மினக்கிறார், ஒரு ஆளுன்ற விடயத்தை அப்படியே ஃபுல்லாயே நீட்டாக பார்க்குறார். இங்கே அப்படி இல்லையா? அப்போ இங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட 2 டாக்டர் வந்து இருந்தால் எனக்கு மூக்குக்குள்ள பிரச்சனைண்டா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், மூக்குக்குள்ள பிரச்சனைண்டா அவர் மூக்குக்குள்ள வந்து விரல் ஓட்டி போட்டு திருப்பி என்ன ஒரு டாக்டர் வருவார். அதே டாக்டர் நானும் மூக்குக்குள்ள விரல் ஓட்ட வேணும் என்று சொல்லுவேன். நான் சொல்லுவேன் இப்பானே வந்து ஓட்டிட்டு போனேன்னு சொல்லுவேன். உண்மையாக சொல்லுவேன், பகுதி தான் ஆனால் உண்மை. சரியா? அப்போ இப்பானே வந்து ஓட்டிட்டு போனான்னு சொல்லு. அவர் ஓட்டினாலும் நானும் ஓட்டணும். சரி ஓட்டன்னு விட்டு அவரும் ஓட்டுவார். அப்படி வாரவன் எல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு போவான் வழியா. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நோயை கண்டுபிடிக்க மாட்டான். ஆனால் ஜெர்மனை பொறுத்தவரையிலையோ, பிரான்ஸை பொறுத்தவரையிலையோ, சுவிஸை பொறுத்தவரையிலையோ அவன் பார்த்தானாக இருந்தால் அதை தெளிவாக இருந்து பார்த்து முடித்து கடைசி வரையை நின்று கடைசியாக அந்த ஆளுக்கு அவர் நான் டாக்டர், அவரே தான் அவர் கதைக்க வேணும் கடைசி வரையும் என்றதை அங்கே திறமையாக இருக்கிறார்கள். அதனால தான் அங்கே வைத்தியம் சுத்தம். இதை பற்றி தெளிவான விடயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கருத்தில் எழுதுங்கள். நீங்கள் இருக்கிற நாடுகளில் இப்படி நடக்குதா இல்லையான்றதை. நிச்சயமாக யூகே வைத்தியம் அப்படியே நீங்கள் உண்மையாக சொல்ல போனால் உங்களுக்கு பெரிய சீரியஸான வைத்தியம் என்றால் ஐரோப்பா நாடுகளிலிருந்து வந்தீங்களா இருந்தால் வைத்தியத்தை ஓடி போய் அங்கே செய்யுங்க. இங்கே வந்து செய்தீங்களா இருந்தால் உங்களுக்கு பைத்தியமாகும். சில நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கையும் இல்லாமல் போயிடும். அதாவது வாழ்வா சாவாதான். அங்கே 99% வாழ்வுண்டு. நன்றி, வணக்கம்.